ஸோ செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் கலர் வெண்புரா வர்சஸ் லால்பேட்டை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. கலர் வெண்புரா வந்து ஃபீல்டிங் டீம் உள்ள பார்க்குறோம். லால்பேட்டை வந்து பேட்டிங். இளவரசன் ஸ்ட்ரைக்கில் பவுலர் ஆரம்பம் அடிச்சாருங்க நேருக்கு நேரம். 6 போயிடுச்சு. இந்த மேட்ச் 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்டெப் நோ பால் கொடுத்துருக்காங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீ பால் கிடச்சிருக்கு. இலவச அடி. கனெக்ட் ஆகல. ஃப்ரீ பால் ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு ரன். செகண்ட் பால் விட்டாட பார்த்தாரு. நேரம் போயிருக்கு. ஷாட் அடிச்சாருங்க. சேவ் பண்ணிட்டாரு உடம்பு போட்டு. பவுண்டரி போயிடுச்சுங்க. நல்ல ஃபீல்ட் ட்ரை. பவுண்டரி கிடச்சிருக்கு. சரண் பேட் இருந்து அவருக்கான முதல் நாள். நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன். ஷாட் அடிச்சாருங்க. இந்த முறை முதல் 6 கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓவர்திக்கிலிருந்து ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பார்ப்போம். நாளைக்கு போனால் ரஞ்சித் ஆனால் கேட்ச் மிஸ். இங்கே ரன் அவுட் வாய்ப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங் முயற்சி ரஞ்சித்திடம் இருந்து. இங்கே ரிவ்யூக்கு போயிருக்காங்க. ஸோ போன பால் 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஸோ அவரோட லாஸ்ட் பால் பேட்டை சான்ஸ் ஃபார் கீப்பரே கேட்ச பிடிச்சிருக்காரு கோகுல். பேக் டு பேக் விக்கெட் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 பால் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரோட ஸ்கோர் 19 ரன் ஆடிருக்கு. லால்பேட்டை 2 விக்கெட் லூஸ் பண்ணி. ஸோ இங்கே பவுலிங் எல்லாம் ஒயிட். செகண்ட் பவர் பிளேட் ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பாப்போம். ஃபீல்டர் ரைட்ல போயிருக்கு ஜீவா கிட்ட. நல்ல கேட்ச். விக்கெட் கிடைச்சிருக்குங்க. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வினோத். இளவரசன் விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால். அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டெப் நோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பால் கிடச்சிருக்கு சூர்யாவுக்கு. இலவச அடி பார்ப்போம். ஷாட் அடிச்சார். லாங்கால சான்ஸ் பார்ப்போம். எஸ் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. இந்த கிரவுண்டுக்கு எது தேவை அத கரெக்ட்டா பண்ணா. ஃப்ரீ பால் இங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சூர்யா. பரவாயில்லை வினோத் வந்து கவலை படக்கூடாது. திரும்ப பால் நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன். டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் தட்டி விட்டுருக்காரு. சிங்கிள் மட்டும். அந்த பால் 6 அடிச்சா அந்த பால் எவ்வளவு தேவை. நெக்ஸ்ட் பால் மிடான்ல ஃபீல்டரிங் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப். நல்ல ஒரு ஃபீல்டிங். டாட் பால். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு செம்ப்ளைன்ல வந்தார். கேப்ல தட்டி விட்டாருங்க. பவுண்டரி போயிடுச்சு. இங்க ஒரு 4 கிடச்சிருக்கு. 4 பதிவு பண்ணியிருக்காரு. சேர பர்பட லாஸ்ட் ஒன். இந்த மாதிரி உடல பட்டிருக்கு. லாஸ்ட் பால்ல லெக் பை சிங்கிள் மட்டும். அவரோட பவர் பிளேயர் 2 ஓவருமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவரோட ஸ்கோர் 32. 2 லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் எல்லாம் கோகுல் வந்திருக்காரு. நியூ பவுலர். செகண்ட் 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன். சிங்கிள் ஒயிட். ஆனால் கீப்பர் மேலே போட்டு போயிருக்கு. வயசுல சிங்கிள் ஒயிட் +1 மொத்தம் 2. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ ஃபீல்டரை மேலே வச்சு போட்டிருக்காங்க. லைனோட யூஸ் பண்ணாரு. நல்ல பவர் இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டார். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் சேரன். செகண்ட் பால். ரோலி பால் ஸ்லோயரா நல்ல இடத்துல போட்டிருக்காரு. டாட். ரெண்டு தடவை லாங்கால் அடிட்டு சிங்கிள். சரியா கனெக்ட் ஆகல. 2 கூப்பிட்டுருக்காரு. பார்ப்போம். பால் குயிக்காக வந்துட்டா ஜீவா. சிங்கிள் 1 ரன் மட்டும். சரியான கனெக்ஷன் இல்ல.
அடிச்சிட்டாருங்க, எடுத்து தான் விட்டாரு. லாங் ஆஃப்ல இங்கே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சூர்யா. நல்ல ஷாட். ஸோ 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 44. 3க்கு லூஸ் பண்ணியிருக்காங்க லால்பேட்டை. bowling எல்லாம் ஒயிட் வினோத் அவருக்கான செகண்ட் ஓவர். ஸோ ஓவர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் பால் பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகல. ஃபில்டர் மேலே வச்சிருக்காங்க வெங்கட். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் அப்படிங்கல, ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. செகண்ட் பால் ஷாட் அடிச்சாருங்க ஃபிளாட்டா நேருக்கு நேரு. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சேரன். போன பால் சிங்கிளா டபுளா மாத்திட்டாங்க. ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. பால் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி பேட்டில் ஒரு டபேஜ் எவ்வளோ வந்துருச்சு. இங்கே 2 ஓடிட்டாங்க. 2 ஷாட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல 1 மந்த்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி கிடைச்சிருக்கு சேரன் பேட்ல நினைக்கிறேன். இந்த ஓவர்ல சேரன் ஒரு டபுள், ஒரு 6 மறுபடியும் ஒரு டபுள். இந்த முறை பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு. பால் நெக்ஸ்ட் பால் டேஸ் பால் ரெடியாக எடுத்து தான் விட்டார் லெக்ஸன்ஸில். ஸோ 6 போயிடுச்சுங்க மிட் விக்கெட்ல. இந்த ஓவரில் மறுபடியும் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சேரன். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு லால்பேட்டை டீமுக்கு. பேட்ல ஜாயின் வந்து கேட்ச் மிஸ் பண்ணி லைஃப் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பால்ல சிங்கிள் மட்டும். ஷாட் சான்ஸ் ஃபார் நல்ல கேட்ச் ஒயிட் வினோத் கேட்ச புடிச்சு கொடுத்திருக்காரு. விக்கெட் கிடைச்சிருக்கு. சோ சேரன் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 6 செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த ஸ்கோர் 65 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். வான அடி முயற்சி செய்து நல்ல ஒரு ஆக்கர் வந்து ஆக்கர் மூலையில வீசப்பட்டாங்க. அடிட்டு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். பேஸ்ல உடம்புல பட்டிருக்கு. இந்த பிட்ச்ல எந்த லெக் பைல சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு ஷாட் ஆட முடியாதோ அந்த மாதிரி ஷாட் அடிச்சாருங்க. ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சோ டிஸ்டன்ஸ் போயிருச்சுங்க. 6 போயிருச்சு. சோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள அந்த பேட்ஸ்மேன் பேட்ல இருந்து ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. ஒரு 200 300 வித்தே கொடுக்காத பால். ஒரு 6 போச்சுனா எப்படிப்பட்ட பால் போடணுமோ அத சென்ஸா இந்த மாதிரி 6க்கு அப்புறம் சிங்கிள் மட்டும் சொல்லலாம். ஜஸ்ட் மிஸ் போல்ட் குயிக்கா வந்துருச்சுங்க. ஃபுல் பேஸ்ல டாட் பால் டொக்கு அப்படினே சொல்லலாம். டாட் பால் இங்க ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆரம்பம் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் முடிவுக்கு 4 விக்கெட். இந்த ஸ்கோர் 74 5 ஓவர் முடிவுக்கு. அடுத்த பவுலர் bowling எல்லாம் ரஞ்சித் வந்திருக்காரு. நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் பால் ஹைட் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ரைஸ் ஆன் தி பால். எஸ் தவனாரானா அவரே தாண்டிருச்சுங்க. 6 போயிடுச்சு மேக்ஸிமம். கண்டிப்பா பேட்ஸ்மேன் விஜய் பேட்ல இருந்து பதிவு பண்ணிட்டாரு. அவர் ஆனா ரெண்டாவது ஆறு போயிருக்கனா பவுலர் கவனமா இருக்கவே. செகண்ட் பால் ஷாட்ங்க பவர் கிட்ட நல்ல பவர் கொடுத்தானாரு. மிகப்பெரிய 6 அந்த கரையை கடந்துரும் நினைக்கிறேன். நாங்களங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காரு. ஜெகதீஷ் இப்பதான் வந்து சொன்னாப்ல பேட்ஸ்மேன் ஆன ஹாட்ரிக் பால் இது. சரியான பந்தா போட்டு எக்ஸாம்ஸ்ல அப்படினு சொல்றா. நல்ல கடதரா போயிருக்கு. சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு ரன் இடத்துல போட்டுருக்காரு. ஷாட் ஆட ஒரு சிங்கிள் விஜய் வந்து இங்க சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன் சேஞ்ச் பண்றாங்க. ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு விஜய். ஷாட் ஹைட் போயிருக்கு. இந்த முறை கேட்ச் ஆன் போட்டுருக்காரு. என்ன ஆச்சு? நல்ல கேட்ச். பாலிங் வந்தாரு வினோத். கேட்சே முடிச்சு கொடுத்திருக்காரு. விக்கெட் கிடைச்சிருக்குங்க. தவறான பந்து பேட்ஸ்மேன் விஜய் விக்கெட். அதன் காரணம் விக்கெட்டா மாறி இருக்கு. விக்கெட்டா மாறிடுச்சு. அது பக்கமா இருக்கு. ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன் ஓவரோட லாஸ்ட் ஒன். ஒயிட் யார்கர் முயற்சி. அது ஒயிடா டாட் பாலான அம்பையர் சொல்றாங்க. எஸ் தேங்க் யூ. நல்லா போட்டார் பந்து. ஆஹா பாலிங் வந்து கேட்சே முடிச்சிருக்காருங்க ஃபீல்டர். நம்பி மணிபாலன் புடிச்ச மாதிரி இப்படி கேஸ்ல இப்படி போற மணிபாலன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறக்காண்டி பவுலிங் எல்லாம் பூபதி நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து யாக்கிங் எண்ட்ல லாங் ஆஃப் ஃபீல்டர். லாங் ஆஃப் ஆடிட்டு ஒரு சிங்கிள் மட்டும் அலோ பண்ணிருக்காரு. சிங்கிள் மட்டும் ஒரு ரன். பேட்ஸ்மேன் நேம் மிதுன். செகண்ட் பால்
கிராஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்கே உள்ள வச்சு எண்டு மாறுறாங்க. சார் ரன் அவுட் கிடச்சிட்டு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் தருவோம். டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாக்ஸ் கன்சிடர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். நோ பால் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ பால் டாட் பால் பதிவு பண்ணிட்டார். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வைட் எரி பால் லாங்கால் ஆடிட்டாருங்க. ரொம்ப எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் பால். தப்பான த்ரோ. நீங்க 2 கிடச்சிருக்கு டபுள். சோரோட லாஸ்ட் ஒன். லாஸ்ட் பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நிறைவேற்ற வேளையில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருங்க பூபதி. 94 ரன் ஆடிருக்காங்க. 95 இங்கே ரிவ்யூக்கு போயிருக்காங்க. லால்பேட்டை லாஸ்ட் பாலுக்கு ரிவ்யூ போயிருக்காங்க. இப்போ 7 ஓவர் முடிவுக்கு 94 விக்கெட் இழந்தது. 95 டார்கெட் ஃபார் கல்லல் வெண்புரா. ஸோ லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பூபதி. 5 ரன்ல போட்டு பந்த வச்சு மேட்ச் முடிச்சிடலாம் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு 7 ஓவரோட ஸ்கோர் 95 ரன் காட்டியிருக்காங்க. 96 டார்கெட். டீம்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு கம்பெனி தான் நீ வைக்கணும் நம்ம டீமுக்குலாம் உண்மையிலே. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. அதே ஓப்பனிங் மேலே தான் உள்ள வந்திருக்காங்க. கோபி ஸ்ட்ரைக்கில் நாட் ஸ்ட்ரைக்கில் ஆடுவோம். பவுலிங்கில் சேல் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க அடிச்சிட்டாருங்க. முதல் பந்து பர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த மேட்ச். நல்ல கனெக்ட் லாங் ஆடல. செகண்ட் நம்ம ஆரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல் பாலே ஆர கொண்டு வந்தாரு. கண்டிப்பா போன மேட்ச் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பால் இதே மாதிரி. அதே மாதிரி கோபி ரீசெண்டா நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்டுமே நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு பேட்டிங்ல. செகண்ட் பால் இந்த மாதிரி பெரிய சுத்துக்கு போனார். உடம்புல போட்டிருக்கு. ஸோ லெக் பை மூலியமா சிங்கிள் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு ஆறுமுகம். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க அடிச்சாருங்க. அவர் பேராரு அடிக்கிறாரு. முதல் ஆறு கொண்டு வந்துட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல வர ரெண்டாவது ஆச்சு மேட்ச். ஆஹா துல்லியமான பந்து வீச்சு. போன பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க பேர்ச்சுக்கோங்க. 2 பேட்ஸ்மேனும் இதே மாதிரி போன பால் கம்பேக்கிங் டெலிவரி. வேகம் ஆடுறாரு. லவ்லி பால் லைன்ல நடத்துல இதுவும் டாட் பாலுங்க. அடுத்தடுத்து 2 டாட் யாருக்கு அப்புறம் அடுத்து வச்சாங்க ஸ்கொயர்ல. சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு ரன் லாஸ்ட் பால் சிங்கிளோட அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 14 ரன் ஆடிருக்காங்க நம்ம அப்படியே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 14 ரன் ஆடிருக்காங்க. கல்லல் வெண்புரம் விக்கெட்டே லூஸ் பண்ணாம. ஸோ பேலன்ஸ் ரிமைனிங்கில் 36 பாலுக்கு 81 தேவந்த மேட்ச் பண்ணேன். ஸோ பவுலிங் எல்லாம் செகண்ட் ஓவர் போகிறக்காண்டி ஆனந்த் வந்திருக்காரு. போகிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மடக்கி ஆடிட்டாருங்க. ஃபீல்டு கிட்ட தான் போயிருக்கு. ஸ்டே சொல்லிட்டாரு. டாட் பால் வருது. செகண்ட் பால் ஷாட் டேஷ் பால் அப்படியே எடுத்து வெளியில் அடிச்சிட்டாருங்க. ஆறுமுகம் அவர் பேட்ல இருந்து வர்ற சாரி அவருக்கான ரெண்டாவது ஆரை கொண்டு வந்திருக்காரு. ஆறுமுகம் முயற்சி அப்படினே சொல்லலாம். ஹிப்புக்கு மேல போடப்பட்ட பந்து ஃப்ரீ பால் இலவச அடி. ஷாட் அடிச்சிட்டாருங்க. கண்ட்ரி திசை கார்னர் அப்படினே சொல்லலாம். ஆறு போயிடுச்சு. பேக் டு பேக் 2 ஆறு அப்படினே சொல்லலாம். ஃப்ரீ பாலுமே 6 ரன் மாத்தி கொடுத்திருக்காரு. ஆறுமுகமா டீஸ்ட் மோட் அப்படினே சொல்லலாம். மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கினார் ஆறுமுகம். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி பேட்ல ஒரு மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். 1 மந்த்ஸ்லாம் எடுத்திருக்காரு. சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு ரன் மேபி முன்னாடி வந்திருந்தா. இப்போ சைக்கிள கோபி வாலிபால் நல்லா போட்டிருக்காருங்க. டாட் பால் லாஸ்ட் 2 இதுவும் டாட் பாலுங்க. கிறிஸ்ல இருந்து ஒரு நல்ல மூவ்மென்ட் பால் நல்ல இடத்துல போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட். சூப்பரான பால். இந்த பவுலிங் பர்படா லாஸ்ட் ஒன் ஸ்கொயர் ஆஃப் கட்டர் ஃபீல்ட் கிட்ட ஆடிட்டு கரெக்ட்டா ஆனார் பேட்ஸ்மேன். சிங்கிளோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. சுத்தா போகல. வெயிட் பண்ணி 2 பவர் பிளேயர்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சிங்கிளோட செகண்ட் ஓவர் 2 ஓவர் 2 பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 29. 2 ஓவர் லூஸ் பண்ண மாட்டிருக்காங்க. கல்லல் வெண்புரம் தம்பி உள்ள தண்ணி கொண்டு வரது அம்பையர் விக்கெட். பவுலர் மிதுன் ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் பால் சான்ஸ் ஃபார் குத்துன பவுன்ஸ் ஆயிரும். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சுங்க. வெயிட் டென்னிஸ் பால் டபுள் கலர். மூணாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இங்க பவுண்டரி அடிச்சிருக்கு கோபி பேட்ல. மிஸ்கில் 4 பேரோட செகண்ட் பால் எவ்வளவு போயிருக்கு. ஆனா ஃபீல்டர் வச்சிருக்காங்க கண்ட்ரில. லைன் ஓட்டி ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் மட்டும். அதே மாதிரி கோபி ப்ளே கேப்ல 2 ஃபீல்டர் ஒன்னு போடுவாங்க. ரெடதர தட்டிட்டு ஒருத்தர் விட்டாலும் பின்னாடி இன்னொருத்தர் வந்துரும். ஒரு பேக்கப் சிங்கிள் மட்டும். ஒரு சிங்கிள் மட்டும்
ஸ்லோயர் பால் அடுத்து பார்த்தாரு பேட்டை லோ கேக்கா வந்துருச்சு கீழே வந்துருச்சு டாட். இந்த மாதிரி பேட்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பாப்போம். யாராவது நீங்க கேட் வந்திருக்கலாம் பட் கேட்ச் மிஸ். இல்ல எங்களுக்கு அது கேக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்க 2 ரன் கிடைச்சிருக்கு. கோபிக்கு கேட்ச் மிஸ் பண்ணி லைஃப் கொடுத்திருக்காங்க. கேமால கேட்ச் ட்ராப்ங்க. லாஸ்ட் ஒன் ஷாட் அடிச்சாருங்க. டேஸ் பால் எக்ஸ்டென்ஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தேன். 6 போயிடுச்சு. கேட்ச் மிஸ் பண்ண அடுத்த பாலிங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு கோபி. அடுத்த பால் யார் அப்படிங்கறப்ப அந்த ஃபீல்டர் பவுலர் யோசிப்பாங்க. நல்ல ரன்ஸ் வந்து ஸ்கோர் 43 ரன் அடிப்பாங்க. 3 ஓவர் பண்ணவே முடியாது. கல்லல் என்பற விக்கெட் அது லூஸ் பண்ணாம. சோ பவுலிங்ல சரண் வந்திருக்காரு நியூ பவுலர். ஸ்லோயர் யார்கார் ஸ்டே சொல்லிட்டாரு ஆரம்பம். டாட் இந்த மாதிரி சிங்கிள் கிடச்சிருக்கு ஒரு ரன். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் தான் விண்டு. இப்போ ஸ்ட்ரைக்கில் கோபி வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்ப்போம். ஃபீல்டர் கைக்கு போய்க்கு நல்ல கேட்ச். இளவரசன் கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. விக்கெட் கிடச்சிருக்கு. முதல்ல லூஸ் பண்ணிட்டாங்க கல்லல் என்பறம். கோபி ஆட்டம் இருந்த வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோத் 1 ரன் பேட்ஸ்மேன். ஷாட் அடிச்சாருங்க லாங் ஆஃப்ல. ஃபிளாட்டா பரிஞ்சு ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. உள்ள வந்து சந்திச்ச முதல் பால் வெள்ள வினோத். ஷாட் இந்த முறை கவர்ஸ்ல. சோ இதுவும் 6 போயிடுச்சுங்க. பேட் பண்ணி 2 6 கொண்டு வந்திருக்காரு. ஒயிட் சந்திச்ச 2 பந்துலயும் 2 6 பறக்க விட்டு மேட்ச் இன்னும் யுஸ்மானான் ஹாட்ரிக். இந்த முறை ஸ்லோயரா உடம்புல எடுத்துட்டு வந்து போட்டுருக்காருங்க. என்னால கம்பேக் கொடுக்க முடியும். 2 6க்கு அப்புறம் இங்க டாட் 2 6 போனாலும் டாட்டோட இங்க ஓவர் முடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் சோ 2 6 போயிருந்தாலும் சோ இந்த ஓவர் 13 ரன்ல போட்டுருக்காரு. நல்ல ஸ்கோர் 56 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி கல்லல் வெண்புறம். நேருக்கு நேரம் ஆடிட்டார் லாங் ஆஃப்ல. சிங்கிள் செகண்ட் பால் மறுபடியும் லாங் ஆஃப்ல. ஸோ ஃபீல்டர் கிட்டே போயிருக்கு விஜய் கிட்டே. ஸோ இதுலேயே சிங்கிள் மட்டும். இந்த முறை டாட் பால மாறுது. ஷாட் அடிச்சிட்டாருங்க. ஷாட் இப்போதான் சொன்னேன். கண்ட்ரி திசை நல்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஆறுமுகம். லாங் ஆன்ல இங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு ஆறுமுகம். 4வது பாருங்க. வெறும் 6 பேட்ல இருந்து ஒரு 4வது 6 கொண்டு வந்திருக்காரு. 29 ரன் அது வெறும் 6 மட்டும் தான். ஷாட் அகைன். சோ அதே ஏரியால மறுபடியும் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 6. அடுத்து சோ ஆறுமுகம் ஃபயர்னே சொல்லுவோம். 30 ரன் கிராஸ் பண்றாரு ஆறுமுகம். சோ அவர் பிடிச்ச 15 பால்ல 35 ரன் ஆடி இருக்காரு. அதுல 5 6 அடங்கும். ஆப்ஷன்ஸ்ல வைட் பால் அகல பந்து. சரி பால். சிம்பிளா வைட் ஆனா கீப்பர் மிஸ் பண்ணி. சோ ஃபீல்டர் மிஸ் பண்ணி. ஈஸியா 2 ஓடிட்டாங்க. சோ வைட் +2 மொத்தம் 3. சோ ரிமைனிங்ல 13க்கு 21. லாஸ்ட் ஒன் 3. ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. டைம் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பாப்போம். எஸ் மிஸ் ஃபீல்ட் அப்படிங்கல. இதையும் 2ஆ மாத்திட்டாங்க. 2 பேட்ஸ்மேன் டீம் நல்ல பார்ட்னர்ஷிப். இதோட 2 ரன்னோட அந்த ஓவர் 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 76 ரன் ஆடி இருக்காங்க. கல்லல் வெண்புறம். ஃபீல்டர் ரொம்ப பிரஷரா இருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி. ஏன்னா ஃபீல்டிங்ல மேட்ச் நின்னுட்டு பேட் பண்றாங்க. பவுலிங்ல மிதுன் வந்திருக்காரு. முக்கியமான ஒரு மேட்ச் ஓவர் போறகாண்டி. ரிமைனிங்ல 2 ஓவருக்கு 19. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் அடிச்சாருங்க. ஆரோட வெல்கம் பண்ணியிருக்காரு இந்த ஓவர். ஒயிட் வினோத் ஒரு பேட்ல இந்த ஓவர் 3வது ஆறு. 5 பாலுக்கு 19 ரன் ஆடி இருக்காரு. செகண்ட் பால். இந்த முறை சம ஹைட். இப்போ டிஸ்டன்ஸ் போல ரெண்டும் பாலுக்கு அண்டர்ல ஹைட் தான் போயிருக்கு. 2 பேர் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்படிங்களா இங்க 2 கிடைச்சிருக்கு. டபுள் மேட்ச் மிஸ் பண்ணானே எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? எஸ் பாட்டம் ஆஃப் தி பேட். மறுபடியும் கேட்ச்க்கான வாய்ப்பு. இல்ல கேப்ல விழுந்துருச்சு. ரொமான்ஸ் முக்கோணமா டபுள் கிடைச்சிருக்கு. நீங்களே இதுலயே டபுள் கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் டபுள். எத்தனை விக்கெட் அடுத்து 2 இந்த முறை ஸ்டெம்ப் லைன்ல வந்தாரு. சத்து தட்டி விட்டு ஓடி லைன்ல கீப்பரே போயிட்டாரு. பால் சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ரிமைனிங்ல 8 பாலுக்கு 8. ஸ்ட்ரைக்ல 6.
ஸ்ட்ரைட் சைடில் ஆடிட்டாருங்க. பவுண்டரி கிடைச்சிருச்சு. ஸோ ரொம்ப வைடாக வச்சிருக்காங்க லாங் ஆன் லாங் ஆஃப் லைன். அப்படியே இங்கே பவுண்டரி கிடைச்சிருக்கு ஆர்மோ பேட்டில். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் ஆடி காமிச்சிருக்காரு. இன்னும் 4 to win. இதுவரை 17 பால்ல 41 ரன்னுக்கு ஆடி இருக்காரு. டாஸ் வின் பண்ணாங்க. டிசிஷன் சொல்லிருக்காங்க. 4 ரன் தேவை இந்த மேட்ச் வின் பண்ண. எஸ் பவுலர் சொல்லி டாஸ் பால் தட்டி விட்டு இந்த மேட்ச் போகட்டும் அப்படினு சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2 ரன்னுக்கு முயற்சி. எஸ் 2 ஓடிட்டாங்க. டபுள் ஆடிட்டு 6 ஓவரோட ஸ்கோர் 93. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கல்லல் வெண்புறம். ஸோ ரிமைனிங்ல 6 பால் கடைசி. ஒரு ஓவருக்கு 2 தேவை இந்த மேட்ச். உடம்புல போட்டு போயிருக்கு. போயிடும் நினைக்கிறேன். எஸ் அது அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி கிடையாது நினைக்கிறேன். இடத்துல இங்கே 2 ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு பிக்கஸ்ட் வின். ஸோ இந்த ரன்னோட இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் கல்லல் வெண்புறம் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி முதல் டீமாக 3rd ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நல்ல பேட் 6. நல்ல பேட் 6. 6 ஒயிட் வினோத் அண்ட் கோபி நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பிளேங்க அங்கே 2 டீமே. ஒரு நல்ல மேட்ச். ஹார்ட் லக். ஏஐ பொறுத்து தான் ஆக்சுவலா வெற்றி தோல்வி ஒரு நாள் ஒரு பக்கமாக இருக்கும். நீங்களும் ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்தீங்க. மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கல்லல் வெண்புரா டீம்லேருந்து ஆறுமுகம். பேட்டிங்கில் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. நல்ல பிளே ப்ரோ. உங்களுக்கு வந்து ஃபேன் கொடுக்குறாங்க கமிட்டிலேருந்து. 2 அணி வீரர்கள் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லையுமே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார்.